தரையிறங்கும் நேரம் நன்றாக இருந்தது. நாங்கள் தார்ச்சாலையில் கடந்து உருண்டு பின்னர் அசையாமல் அமர்ந்திருந்தோம். எங்கள் விமான பயணிகள் இறங்க ஒரு வாயில் கிடைக்கும் என்று காத்திருந்தார். எனது இலக்கை அடைய ஆர்வத்துடன் விரைவில் சென்று விடுவோம் என்று நம்பி ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். எங்கள் விமானம் நின்ற இடம் பிரதான ஓடுபாதைக்கு அருகில் இருந்தது. எனவே வரும் விமானங்கள் பூமியுடன் முதல் தொடர்பை ஏற்படுத்துவதை நான் தெளிவாக பார்த்து கொண்டிருந்தேன். ஓடுபாதையின் கான்கிரீட் ரப்பர் டயர்களால் கருப்பாய் இருந்த இடம். விமானத்தின் அளவு மற்றும் வேகத்தை பொறுத்து தரையிறங்கிய சரியான இடம் ஓரளவு மாறுபட்டது. ஆனால் ஒன்று மாறாமல் இருந்தது. சக்கரங்கள் ஓடுபாதையை தொட்டபோது வெள்ளை புகை வந்தது. நான் பார்த்தபோது ஒவ்வொரு உலோக பறவையும் ஒரே மாதிரியான புகையை உருவாக்கியது. இந்த நிகழ்வை புரிந்து கொள்வது குறிப்பாக கடினம் அல்ல. இது விமானத்தை கணிசமான வேகத்தில் செலுத்துவதாலும் அசைவற்ற டயர்கள் அதை மோதியதாலும் ஏற்பட்ட விளைவு. உறுதியான மென்மையான காங்கிரீட் ஓடுபாதையில் டயர்கள் தாக்கும்போது டயர்கள் சுழலத் தொடங்குவதற்கு முன்பு ஒரு கணம் சுழலாமல் சறுக்குவது புகையை உருவாக்குகிறது. இருப்பினும் சக்கரங்கள் விரைவாக பிடித்து அவை வடிவமைக்கப்பட்ட பணியை செய்கின்றன. புகை என்பது பிரச்சனையினுடைய அறிகுறி அல்ல, இது செயல்முறையின் ஒரு பகுதி மட்டுமே. வார இறுதியில் இருந்து சும்மா இருக்கும்போது நம்முடைய சொந்த சக்கரங்கள் திங்கள் காலையின் காங்கிரீட்டை எதிர்கொள்ளும் தருணத்தை அந்த புகை மூட்டம் நினைவூட்டுகிறது. மேலும் நாம் திடீரென்று செயலில் சுழற வேண்டும். திங்கள் காலை, அப்போதுதான் நாம் யதார்த்தத்திற்கும் பொறுப்புக்கும் எதிராக மோதுகிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் அல்லது வாழ்க்கையில் உங்கள் நிலை என்னவாக இருந்தாலும் திங்கள் கிழமைகளில் இது நடக்கும். பெற்றோர்கள், மாணவர்கள், முதலாளிகள், ஊழியர்கள், ஆசிரியர்கள், டிரைவர்கள் என்று வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் உள்ளவர்கள் திங்கள் காலையின் யதார்த்தங்களை எதிர்கொள்ள வேண்டும். அதனால்தான் வாரத்தின் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சக்கரங்கள் தரையை தொட்டு வெள்ளை புகை மூட்டம் தோன்றும் தருணத்தில் அந்த ஆரம்ப சர்க்கலை கடந்து செல்ல உங்களை ஊக்குவிக்கும் ஒன்றை நான் உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். உங்கள் சக்கரங்கள் முழு வேகத்தில் சுழலத் தொடங்க உதவும் ஒன்று. உங்கள் பயணம் எங்கு சென்றாலும் கடவுள் உங்களுடன் வரட்டும். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆலோசனை. என்ன செய்வோமா?